இந்த வேலையை நான் செய்கிறேன். இப்போ இது இந்த வாங்குறது இவ்வளோ நேரம் அவர் முயற்சி பண்ண முடியல. இவர் ஒரே இதில் எரிஞ்சு போட போகிறாரு. சூப்பர். வெற்றிகரமாக கையில் விழுந்துட்டு தேன் எப்படி ஒழுகுது. இது வந்து தேனோட குஞ்சு இருக்குல்ல, ஆமா, அதை வந்து எடுத்து நல்லா புளியணும். புளிஞ்சா நமக்கு பால் மாதிரி வரும். இல்ல எண்ணெய் ஊற்றி நம்ம எப்பயும் போல வளர்க்குறோம்ல, இது வந்து ஊற்றினோம்னா நமக்கு முட்டை பொரியல் இருக்குல்ல, முட்டை பொரியல் மாதிரி வரும். வேணா நீங்க உங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. கேண்டில் ரெடி பண்ணதுல இந்த இது பண்றாங்க. ஆனா ஒருத்தருக்கு மதிப்பே இல்லைன்னு. இது ஒரிஜினல் பேருக்கு மதிப்பு வந்து கிடையாது. ஏன்னா இங்க நீ இங்க தானே இருக்க போற. வா. அந்த வாங்க நான் காமிக்கிறது. எங்க? அந்த மரத்துல எனக்கும் தெரியும். உனக்கும் தெரியுமா? பெருசு. ஆமா, ரொம்ப பெருசு. பெருசு. எவ்வளவு லிட்டர் இருக்கும்? தெரியாதா? ம். சூப்பர். இந்த வேலையை நான் செய்யறேன். இப்போ இது இந்த வாதில போகும். இவ்வளோ நேரம் அவர் முயற்சி பண்ண முடியல. இவர் ஒரே இதில் எரிஞ்சு போட போகிறாரு. இது எதுக்காக போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் போடுறோம். மரம் ஏற முடியல, கயிறு கட்டி ஏற போகிறாங்க. கயிறு பிடிக்கும். அந்த குச்சியை மடக்கி என் காலில் மாட்டிக்கிட்டா. எனக்கு ஒரு சான்ஸ். என்கிட்ட கொடுத்தா வேலை நடக்காதுன்னு அவங்களே பண்றாங்க. காரணம் இல்ல அது விழுந்தாலுமே அதை எடுத்து இவர் கையில கொடுத்துரும். இவர் போடுற முடிக்கு இவர் கையில தான் இல்ல ஆஃப் ஆகும்போது. சூப்பர். வெற்றிகரமா கயிறு விழுந்துருச்சு. போட்டு இங்கே வந்துட்டா. இது நமக்கு ஒரு பெருத்த அவமானம். நம்மளால போட முடியாது, அவங்களே போட்டாங்க. அதுக்கு வேற எந்த காரணம் இல்லை, இருட்டாகுது. நாளைக்கு இந்த சான்ஸ் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ நமக்கு சினிமாவில் சொல்கிற மாதிரி, உள்ளத்தெளித்தலை சொல்கிற மாதிரி அமௌண்ட் முக்கியம் இல்லை, ஆள் மாறாட்டம் தான் முக்கியம். கயிறு யார் போகிறான்னு முக்கியம் இல்லை, நமக்கு தேன் தான் முக்கியம். தேனை எடுக்கிறோம். சக்திவேல் இன்னைக்கு ஒரு நாள்லேயே நமக்காக 3வது தேனை எடுக்க போகிறாரு. ஈவினிங் ஆகிடுச்சு. இனியும் எடுப்போம் நிறையா. இது மேலே கொஞ்சம் தெளிங்க. என்ன பண்ணுற நீ கல்ல எடுத்து எவ்வளோ பொறுப்பாக சொந்தம் கட் பண்ணிட்டு அப்படியே கப்பல் இருந்துச்சு. சுத்தமாக இல்லையா? வெயிட் ஆயிடுச்சு. இவ்வளோ கேவலமாக ஒரு பாட்டை பாடி நான் கேள்விப்பட்டது. ஸ்னேனிதியோ எப்போ வேற அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பீஸ். எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கியா? நிறைய தான் அர்த்தம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவதை தினம் தின்னாக்கு மறுபடியும் கீழே அதே மாதிரி எடுத்து அதே ரியாக்ஷன் பண்ணு. தேன் எப்படி ஒழுகுது. அவன் கீழே தேனுக்காக கஷ்டப்பட்டுருக்கான், நீங்க எடுத்து இப்படி வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. பெரிய மனுஷன் மாதிரி நின்று தட்டிலையும் வச்சுட்டு கையிலையும் வாங்கிட்டு போறியா நீ? உனக்கு
கிடைச்சது இந்த உணவை நீங்க நல்லபடியா சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்றேன். இப்பதான் சாப்பிடுறீங்க. காலையிலே சாப்பிட்டது நல்லா இருக்கு. இந்த கோழி கொஞ்சம் தூக்கி போடு பாய். கோழி குஞ்சுடா. நாய் குஞ்சா இங்க இருக்கும். இங்கடா ராட்ட காணா. ஆட்டா இருக்கலாம். அட பாவி. இத்த தண்டி தான் இருக்கு ராட்டு. மொத்தமே அவ்வளவுதான். காலையில கொண்டு வந்துடலாம் நாட்டு. இங்க பாருங்க மாமா, எடுங்க மாமா. அவர்லாம் எவ்வளவு சுவையா ருசி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரெல்லாம் இப்படி சாப்பிட வந்தா இன்னும் ஆரோக்கியமா இருந்துட்டு இருக்காரு. எங்க வா, இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணு, அப்பதான் நான் சாப்பிடுறது நல்லா நான் தான் இருக்கும். சொன்ன மாதிரி. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நல்லபடியா. இது தேனோட குஞ்சு இருக்குல்ல, ஆமா, அதை எடுத்து நல்லா புளியணும். புளிஞ்சா நம்மளுக்கு பால் மாதிரி வரும். அதை என்ன பண்ணணும்னா, நம்ம வடச்சட்டியில எண்ணெய் ஊத்தி நம்ம எப்பயும் போல வதக்குறோம்ல, அதுக்கு தேவையான எல்லாம் போட்டுட்டு இதை ஊத்தணும்னா நமக்கு முட்டை பொரியல் இருக்குல்ல, முட்டை பொரியல் மாதிரி வந்து வேணா நீங்க ஒன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. இனிப்பா இருக்குமா இல்ல முட்டை பொருள் மாதிரி இருக்குமா? இல்ல கொஞ்சம் இனிப்பு பொடி மாசமா இருக்கும். சரி, நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இது தேன் ராட்டை முட்டை பொரியல் மாதிரி செஞ்சிருக்காங்க. வெங்காயம் எல்லாம் போடாம தானே செஞ்சிருக்காங்க. போடலாம், ஆனா இவர் கரியமால் பண்ணிருக்காரு. அவர் எதுவும் போடாம பண்ணிருக்காரு. என்ன போட்டு வைக்கலாம், நம்ம போட்டு பண்ணிடுவோம். சாப்பிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் பண்ணோம்னா அது பண்ணிடுவோம். நீ போய் என் வண்டிக்கு அடியில வச்சுட்டு வாடி போடி. இந்த டேஸ்ட் ஆனா உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டான். நல்லா இருக்கு. உப்பு ரொம்ப ஜாஸ்தியா போட்டான். முட்டை பொரியல கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்தா அந்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆனா உப்பு ஜாஸ்தி போட்டுருக்காங்க. ஏன்னா சின்ன பையன் கொஞ்சம் சமைக்க தெரியாதால இந்த பையன் நான் சொன்னல எந்த வேலையும் செய்ய மாட்டான்னு, இந்த வேலையை செஞ்சிருக்காரு. நானே இன்னைக்குதான் சாப்பிடுறேன். சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு உப்பு கம்மியா செமையா இருக்கும். ஆனா என்னைய பொறுத்தவரைக்கும் எல்லாமே நீ பாரு, என்ன இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க எனக்கு. இல்ல இதுல என்ன உப்பு தன்மை இல்லன்னா இந்த ஒரு பிளேட் இருந்தாலும் எனக்கே பத்தாது. இது ஆக்சுவலி நான் நிறைய தேன் குடிச்சிருக்கேன். இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டதே இல்லை. நீங்க தேன்ல கீரை எல்லாம் கலக்கி சாப்பிட்டு இருக்கேன். வயிற்றா போதும். பட்னியா தான் தூங்குங்க போல. சாப்பாடு இருந்தா சாப்பாடே முடிச்சுட்டு போயிடலாம் போல. தேன்ல கலந்து அட்டியே இருக்கு. கீரையில தேனை மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்றோம். இது எதுக்கு என்ன டேஸ்ட்ல இருக்குன்னே தெரியல. நல்லா தான் இருக்கு. கசப்பு எல்லாமே மருந்து தானே. எல்லாத்தையும் சாப்பிடுவோம். அது வலி சாப்பிட நல்லா தான் இருக்கு. தின்னு பாரு எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்கு. விடுறா, அவங்க சாப்பிட்டுடா. நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் அவங்க கீரை சட்னி கையடியா சூப்பரா இருக்கு. அவங்க கீரை சட்னிக்கு ரெடி பண்ணுவாங்க. ராணிக்கா நைட் கீரை பொரிச்சுக்கோ. இல்ல நைட் அவங்கள பட்னியா தூங்க வைக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா எல்லாரும்? இல்ல அந்த இனிப்பு இங்க இருந்து ஒரு தட்டுல தேன் எல்லாம் எடுத்துட்டு ரகசியமா போனாங்களா, அந்த குரூப்பை கூப்பிடு. சூப்பரா இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் தேன் பத்தல. அப்போ நிஷாந்த் எம்பேர சொல்லி எல்லாத்தையும் வாங்கிடுவேன். நீ எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். இங்க பாரு, போகும்போது எவ்வளவு இருந்துச்சு, வரும்போது எவ்வளவு இருக்கு பாரு. தேங்காவும் இருந்திருந்தா நல்லா இருக்கும். அதான் தேங்காய் எடுத்திருக்கல, எனக்கு சூப்பரா இருக்கு. இந்த மேல கீரை இதுக்கு முன்னாடி யார் சாப்பிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. தேன்ல கீரையை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது. நாளைக்கு எல்லாருமே பாத்ரூம்ல தான் இருப்போம்னு நினைக்கிறேன். பாரு, அவங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது பாப்பா. நம்ம அதுக்குள்ள வீட்டை விட்டு ஓடிடலாம். முடிஞ்சு. ஃப்ரெஷ் தேனு, ஃப்ரெஷ்ஷான கீரை, அப்புறம் அந்த ராட்டு பொரியல்ல, நல்லா இருக்குல்ல. சரி, டின்னர் எப்படி சாப்பிடணும்னு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறோம். டின்னருக்கு போயிடலாமா டேரக்டா? கை கழுவுனா நல்லா இருக்காது மண்ணா. இப்படியே நக்கிட்டே இருந்தனால நக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சுல. வாங்க, அந்த கேமரா எங்கிட்டு காமிக்கிறதுன்னு தெரியாம வச்சிருக்கான். டிஸ்பிளே ஒரு தடவை தொடுறா. எல்லாத்தோட ஃபேஸை விட இதை மட்டும் காமிச்சிட்டு வர எல்லாத்தோடதும். இது அடியே அதை மட்டும் இப்ப பாப்பாங்க எல்லாரும். இன்னைக்கு ஒரே நாள்ல நம்ம எடுத்த தேன் 3 தேன் எடுத்துருக்கோம்ல. இது இப்ப கடைசியா எடுத்தது. இது ரெண்டாவது எடுத்தது. கீழே ஒண்ணு இருக்கு, அது காலையில எடுத்தது. பரவாயில்ல. இங்க பாரு, தேன் எவ்வளவு வலிய இருக்கு.
நாளைக்கு சொன்னீங்கன்னா காசு ரெடி பண்றோம். அண்ணே கேண்டில் ரெடி பண்ணலாம் அதுல. இந்த அந்த மெழுகு அதுல நம்ம இது பண்றாங்க. ஓ இதுல தான் மெழுகே வருது. மெழுகு வரதே இல்ல. நம்ம ரெடி பண்ணலாம். இதுதான் வருதா ஃபுல்லாவே? இல்ல ஒரிஜினலா கேண்டில்னா இது நல்லா இருக்கும். எதுவே இருந்தாலும் இது நம்மளே ரெடி பண்ணலாமா? தயார் பண்ணி பண்ணலாம். பரவாயில்ல. அதுக்கு தான் வாங்கிட்டு போறாங்க. இவர் எல்லாம் பண்ணுவார்ல. நாளைக்கு இது நம்மட்ட முக்காசாக்கு இருக்கு. ரெடி பண்ணிடா. புளிஞ்சு வச்சது முக்காசாக்கு இருக்கு. நாளைக்கு அதை நாளைக்கு பண்ணுவோம். நீதி தலையாட்டுற நீ சும்மா தானே வருவேன். தர்ணி அப்படி கிடையாது. காய்ச்சணும் முதல்ல. தர்ணி காய்ச்சி அதை பூரா இதை பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். கைப்பற்றினா கெட்டுரும். கேப் மட்டும் தான் பாக்கணும். சரியா? இப்ப நம்ம வேற ஆளுக்கு கை போடும்போது அந்த இதெல்லாம் கெட்டு போகுது சில டைம். வீட்ல எல்லாம் பாட்டில தேன் வச்சிருக்கோம்ல. அது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இன்னொரு ஸ்பூன் விட கூடாது. கையில தொட்டு எடுக்காத கெட்டு போயிடும் அப்படிம்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா இதை தொடரம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வேற எதுவும் யூஸ் பண்ணிட்டோம்னா கையை வந்து வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தொட்டோம்னா எதுவுமே வராது. ஆனா அதோட தொட்டோம்னா தான் மற்ற பிரச்சனைகள் அதுக்கு. இப்ப ஒரு தேனுங்கிறத இப்ப வாங்கிட்டு போறோம். எத்தனை மாசத்துக்கு வச்சுக்கலாம் தேன்? அது வந்து 1 வருஷம் இல்ல 2 வருஷம் 5 வருஷம் கூட வைக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் போனா அது வந்து அப்படியே கல்கண்டு மாதிரி ஆயிடும். ஆயிரம் கண்டிப்பா ஆகும். எத்தனை வருஷத்துல? ஒரு 2-3 வருஷத்துல ஆயிரம். 3 வருஷத்துக்கு மேல ஆயிரும். 3 வருஷம் வரைக்கும் கூட தாராளமா இருக்கும். இப்போ இது வந்து நெருப்புல காய்ச்சினாதான் வந்து பாத்திரம் பெரிய பாத்திரத்துல போட்டு மொத்தமா சேர்த்து ஒரு 5 கிலோ 6 கிலோ வர்ற மாதிரி சேர்த்து பானையில தண்ணியை ஊத்தி காய்ச்சணும். இது இந்த ராட்டெல்லாம் இந்த பிழிஞ்சு எடுத்ததெல்லாம் காய்ச்சிட்டு பெரிய கோணி சாக்கு இருக்கு பார்த்தீங்க, கோணியில போட்டு என்ன பண்ணணும்னா அப்படியே தானே ஒரு மரம் வச்சுக்கணும் கிட்டி. அதாவது என்ன காலைக்கு இது இடிக்க எடுப்பாங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா, காய் அடிக்கிறது அந்த மாதிரி இடிக்கி வச்சுக்கிட்டு சாக்குல ஊத்தி அந்த காய்ச்சினதை தூக்கி சாக்குல ஊத்தி அப்படியே புளிஞ்சோம்னா இங்க அந்த சாறு பூரா இறங்கினதுக்கு அப்புறம் அந்த பாத்திரம் மாதிரி கீழே வச்சுக்கணும். பெரிய பாத்திரம் அட்டை பாத்திரமா வச்சுக்கிட்டு அந்த இதுல சாக்குல இதை மெழுகா மட்டும் தான் நீங்க எடுப்பீங்களா இல்ல மெழுகு பத்தியாவும் மாத்துவீங்களா? இல்ல மெழுகா மட்டும் எடுத்து கொடுத்துருவோம். இது என்ன ரேட்டுக்கு போகும் தெரியல. இது வந்து ஒரு கிலோ வந்து 350 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கு போகும் ஒரு கிலோ. இது எடுத்து எங்க கீழே ஏதாவது வியாபாரிகிட்ட கொடுத்துருவீங்க? வியாபாரிகிட்ட கொடுத்துருவோம். இல்ல எங்களுக்கு வருஷம் வந்து வாங்குறவங்க அவங்க கிட்ட கான்ட்ராக்ட் அவங்க கிட்ட கொடுத்துருவீங்களா மெழுகு? பரவாயில்ல. இதுல இத்தனை நான் இவ்வளவு நாள் தேன் வந்து பாக்குறேன். இதுல தான் மெழுகு எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இது ஒரிஜினல் தேனுக்கு மதிப்பு வந்து கிடையாது. ஏன்னா ரோட்ல ஆமா அவனுக்கு சக்கரை பாகுக்கு தான் ஏன்னா எடுத்து கொடுக்கறது நாங்க தான் அந்த ராடையே வெட்டி அவங்களுக்கு கொடுப்பீங்க. அதுல இருந்து அவங்க கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சக்கரை பாகு கலக்கிறாங்க. சக்கரை பாகு பாமாமா நான் பேசிட்டு போனேன். ஃப்ரெஷ்ஷாக தேனை வடிகட்டி நான் போய்க்கிறேன். நீ பின்னாடிக்கோ. அவங்களும் போய் எடுத்துதான் மெழுகு. சத்யவேல் வாழ்த்துக்கள், வேற லெவல் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரே நாளில் நம்ம 3 தேன் எடுத்து 5 லிட்டர் தேனை சேர்த்துருக்கோம். இது ஒரு ஃப்ரெஷ் தேன். உங்களுக்குலாம் தேன் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்காக எக்ஸ்க்ளூசிவாக பண்ண சக்திவேலுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஸோ இவங்களுக்கு வேலையே தான், இந்த சீசனில் இந்த வேலை செய்வாங்க. இந்த மாதிரி பல வேலைகள் இருக்குது. இன்னும் பாஸ் எடுக்குன்னு பல வேலைகள்லாம் நமக்காக சக்திவேல் வந்து பண்ணுவார். நம்ம அவர் கூட ட்ராவல் பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச வேலைகளை அவர் கூட செய்ய ட்ரை பண்ணுவோம் நம்ம. ஓகே பாய்.